இன்னைக்கு ஏன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது? இன்னைக்கு ஏன் குடும்பத்துக்குள்ள போராட்டம் வருது? அவன் வீட்டுல அது இருக்குது, இவன் வீட்டுல இது இருக்குது, நம்ம வீட்டுல ஏன் இல்ல? கர்த்தர் என் வீட்டுல இன்னைக்கு சைக்கிள் கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லுகிற பெண்கள் எத்தனை, ஆண்கள் எத்தனை, பிள்ளைகள் எத்தனை? சொல்லுங்க, ஏன்கா சண்டை வருது? என் தங்கச்சி வீட்டுக்காரனை பாத்தியா, எங்க அக்கா வீட்டுக்காரனை பாத்தியா, என் மச்சான பாத்தியா, என் தம்பி அண்ணனை பாத்தியா? அவங்க வீட்டுல யார் வீட்டுல என்ன இருந்தா நமக்கு என்ன? நம்ம வீட்டுல உடுத்த துணியோ உண்ண உணவோ மறைந்திருக்கிறதுக்கு ஒரு சீலிங்க இருந்தா பண்றாரா? ஆமே. அவங்க இன்னைக்கு கத்தாருக்கு போயிட்டாங்க, எல்லாரும் கத்தாருக்கு போயிட்டா நம்ம எங்க போவோம்? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒவ்வொரு இடத்துல வச்சு தேவ சித்தத்தை செய்யறாரு. ஆமேன்னு சொல்றீங்களா? வைத்தறிச்சல் நினைக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னன்னா, ஒரு விரல் இன்னொரு விரலோட ஒப்பிட்டு பார்த்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டு இன்னைக்கு காயப்பட்டதுதான் மிச்சம். அந்த தேவ பிள்ளைகள் அங்க வச்சிருக்காரா? தோத்திரம். என்ன ஆண்டவர் எங்க வச்சாலும் அந்த ஸ்தலத்துல என்ன ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். ஆமேன். வரமாட்டு ஆமேன் இல்லையா? வாய திறந்து ஆமேன்னு சொல்லுங்க. என்ன அப்படியே கனவு உலகத்துக்கு நல்ல செய்தியை கேட்கும் போது ஆமேன் அல்லேலூயாலாம் சொல்லுங்க. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அக்கா, இன்னைக்கு உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதுக்காக நன்றி சொல்லுங்க அக்கா. ஆமேன். எனக்கு வெறும் பொன் புள்ளதான் கொடுத்துட்டாரு, ஆண் புள்ள கொடுக்கல. ஏன் என்ன? பிள்ளைகள் என்ன பொன் புள்ள ஆண் புள்ள? பிள்ளைகள் கர்த்தர்கிட்ட இருந்து வர்ற கிஃப்ட், சுதந்திரம். அவன் புள்ளை இல்லாம செத்துக்கிட்டு கிடக்கிறான். ஒத்த புள்ளை என் வயிற்றுல உண்டாமான பல பெண்கள் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறாங்க. நினைக்கியா நீ ஏன் பொட்ட பிள்ளைய பெத்து போட்ட? அந்த மாமியாவை தூக்கிட்டு போய் முதல்ல அடக்காராதன் நடத்துங்க. என்ன ஆமேன் வரல? அக்கா ஆமேன் சொல்லுங்க. என்னத்தான் நீங்க ஆமேன் அல்லேலூயா வராம என்னத்தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க? ரைட்டு தானே சிஸ்டர் நான் பேசுறது? பிள்ளைங்க போறதே இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்குது. தடிக்கு விழுந்தா அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர், இந்த சென்டர்ன்றான். கர்த்தர் கொடுத்த ஈவுக்காக தோத்திரம். 40 வயசு வரைக்கும் மண்டை மேல புல் இருக்கிறதுக்காக தோத்திரம். கோச்சிக்காதீங்க, முடிய பத்தி சொல்றேன். 40-45 வரைக்கும் கருப்பா இருந்த முடியக்காக தோத்திரம். ஒரு ஆமேன், நல்லா ஒரு ஆமேன். ஏதாவது கேக்குதா தலைவா? கேட்கலையா?